இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த முள்ளிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதை சகிக்கக்கூடிய பலன் எனக்கு தாரு, இதை தாங்கக்கூடிய பலன் எனக்கு தாரு ஆண்டவரே. இதுல நான் கோவப்படாம இருக்கக்கூடிய கிருபை எனக்கு தாரு. சத்தத்தை இது யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா பேசிட்டே இருக்கிறாரு. பிரதர், அதை அழிக்கணும்னு நினைக்காதீங்க. சிஸ்டர், அதை அழிக்கணும்னு நினைக்காதீங்க. அது இல்லாம வாழணும்னு நினைக்காதீங்க. இவ்வளவு தொந்தரவு பண்ணுது, இவ்வளவு பிரச்சனை பண்ணுது. கண்டிப்பாக இதை நான் ஒண்ணு இல்லாம நான் பார்ப்பேன், நான் பார்த்து அதை சரி பண்ணாம நான் போக மாட்டேன் அப்படின்னெல்லாம் உங்க மனசு சொல்லுமானால் ஆண்டவர் இன்றைக்கு தெளிவாய் பேசுகிறார். இல்லை இல்லை, அது தீமைக்கு அல்ல, அது நன்மைக்காகவே கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை நன்மைக்காகவே வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். முழு பலத்தோடு ஆண்டவரே அதை சகிக்கக்கூடிய பலனை எனக்கு தருகிறவர் நல்லவர், எனக்கு தருகிறவர் நல்லவர். நன்றியப்பா, நன்றியப்பா இயேசுவே, ஸ்தோத்திரம். அதை நான் தாங்குவதற்கு எனக்கு பலன் தான், அதை தாங்குவதற்கு பலன் தான். அந்த நேரத்தில் ஒரு தேவனுடைய பிள்ளை எக்காரணம் கொண்டும் நம்முடைய சுயத்தை அந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாதுன்னா வெளிப்படுத்தவே கூடாது.